சரி, கார்போஹைட்ரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா 3 டைப்பா பிரிச்சுக்கிறோம். இதுல பொறுத்த வரைக்கும் மோனோசாக்கரைடு, ஒலிகோசாக்கரைடு, பாலிசாக்கரைடு அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு மோனோசாக்கரைடு திரும்ப பிரிச்சோம்னா ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், எக்ஸோஸ், ஹெப்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழே அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிசால்டிகைட் 3-பாஸ்பேட், அதாவது G3P, எரித்ரோஸ் 4-பாஸ்பேட், அதே மாதிரி RU/P, ரிபுலோஸ் 5-பாஸ்பேட். இது வந்து குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ரெண்டுமே 6 கார்பன் இருக்கக்கூடியதுதான். ஹெப்டோஸ் அப்படின்னா நமக்கு வந்து 7 கார்பன் இருக்கக்கூடியது. செடோஹெப்டலோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். அதுக்கு அடுத்தது ஒலிகோசாக்கரைடுனா என்னன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா வந்து ஒலிகோசாக்கரைடுங்கிறது 2ல இருந்து 10 பாலிசாக்கரைடுகளா ஒன்னா சேர்ந்ததுக்கு பேரு தான் ஒலிகோசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைசாக்கரைடு, ட்ரைசாக்கரைடு, டெட்ராசாக்கரைடு, பென்டாசாக்கரைடு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு 4 தான் பிரிச்சுக்கிறோம். இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு டை அப்படின்னாலே பொதுவா வந்து சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ். ஓகேங்களா. இன்னொன்னு ட்ரைஹாலோஸ் அப்படின்னு ஒன்று வரும். மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 4 இது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். ட்ரைசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 சாக்கரைடு சேர்ந்தது, ராபினோஸ், மேனோட்ரையோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. டெட்ரா பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கியோஸ், சாக்கோடோஸ். பென்டானா மொத்தம் 5, மொத்தம் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வெரிபிகோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து பாலிசாக்கரைடு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஹோமோ பாலிசாக்கரைடு, ஹெட்டோ பாலிசாக்கரைடு என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். ஹோமோ அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஹோமோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்க நோட் பண்ணீங்க. ஆக்சுவலா வந்து ஹோமோசாக்கரைடுக்கு நமக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ச், அதுக்கப்புறம் கிளைகோஜன், அதுக்கப்புறம் செல்லுலோஸ், கைட்டின், இனுலின். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹோமோ பாலிசாக்கரைடுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் ஹெப்பாரின் இருக்கு, பெக்டின் இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நமக்கு பெப்டிடோ கிளைகான் வரும். பெப்டிடோ கிளைகான், அப்புறம் ஹலூரினிக் ஆசிட், அதுக்கப்புறம் கான்ட்ராக்டியான் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கெரட்டான் சல்பேட், அகார் இதெல்லாம் வரும். லாஸ்ட் பிஜிடிஆர்பில எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் அகார் பொறுத்த வரைக்கும் பொதுவா என்ன அப்படின்னா ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் வந்து நமக்கு இந்த டேபிள் காலம் தெளிவா பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கார்போஹைட்ரேட் கேட்கும் போது இதுல இருந்து ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதுல அதிகமான தடவை கொஸ்டின் கேட்ட ஏரியானா இந்த டைசாக்கரைடு இருக்கக்கூடிய ஏரியா, சுக்ரோஸ் தான் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரிங்களா. 2019 கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சுக்ரோஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது நான் ரெடியூசிங் சுகர், குறைத்தலை நிகழ்த்தா சர்க்கரை எது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா. சரி, அதே மாதிரி டைசாக்கரைடுன்னு என்னன்னு கேட்பாங்க. அதாவது டைசாக்கரைடுங்கிறது ஆல்பா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே இது ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேரு தான் ஆக்சுவலா நமக்கு வந்து டைசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. ஸோ இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாக்கரைடை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதை ஃபுல்லாவே பார்த்துங்க. பாலிசாக்கரைடுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு அனதர் நேம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிளைகான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா. பாலிசாக்கரைடுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிளைகான். ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது
மோனோசாக்கரைட் பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா சிம்பிள் சுகர். இது cannot further hydrolyzed. அதாவது இது என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீரார் பகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து செய்ய முடியாது. This generalized formula வந்து x is always equal to the y. சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லி எழுதும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம மோனோசாக்கரைடுக்கு வந்து ஒரு கிளைகோஜன் எழுதுறோம், ஸ்டார்ச் எழுதுறோம் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேரியேஷன் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். ஆக்சுவலா மோனோசாக்கரைட்ல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் இதுவும் சேர்ந்து வரும். இப்போ C6H12O6 அப்படின்னு வருது அப்படின்னா இதுல வந்து ஃபார்முலா x is always equal to y அப்படிங்கிறாங்க. அதாவது இருக்கக்கூடிய கார்பன் அண்ட் ஆக்சிஜன் ஆட்டம் இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் அல்லது பாஸ்பரலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆல் மோனோசாக்கரைடை பொறுத்த வரைக்கும் டி அண்டு ஆல்பா ஃபார்ம்ல என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இது கேட்கலாம் நமக்கு. டி அண்டு ஆல்பா ஃபார்ம்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? எக்ஸப்ட் டிஹெச்ஏபி மட்டும் நமக்கு என்ன இருக்காதுன்னா இதுல இருக்காது. ஸோ இது நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன ஃபார்ம்னா டி அண்டு எல் ஃபார்ம். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் சாக்கரைடு எய்தர் ரிங் ஆர் ஸ்ட்ரெயிட் செயின். ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னா ரிங் அல்லது ஸ்ட்ரெயிட் செயினா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சிக்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் த ரிங் பைரினோஸ்ன்னு சொல்லக்கூடியது எத்தனை அப்படின்னா 5 வளையம் இருக்கக்கூடியது. பூரனோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா வந்து இது வந்து 6. இதுல பொறுத்த வரைக்கும் 5 ரிங் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இந்த பூரினோஸ்ங்கிற நம்பர்லாம் யார் கொடுத்தாரு அப்படின்னா ஹவார்த் அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இதை கொடுத்திருப்பாரு. ஸோ இது நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேனோஸ் குளுக்கோட் எபிமர் அப்படிங்கிற பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கலாம். இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா பார்த்து வச்சுங்க. இதெல்லாம் வந்து நமக்கு மோனோசாக்கரைடு கீழே வருது அப்படின்னா ட்ரையோஸ், டெட்ரோஸ், பென்டோஸ், ஹெக்ஸோஸ், ஹெப்டோஸ் இது எல்லாமே நமக்கு வந்து எதுக்கு கீழே வருது அப்படின்னா நமக்கு மோனோசாக்கரைடு கீழே வருது. பிளஸ் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுங்க. சரிங்களா? எப்படி முடியுது என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. ஃபார்முலா நமக்கு கேட்டாங்க அப்படின்னா அந்த கார்பனோட எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாறுபடும். அடுத்த ட்ரையோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆல் ஆர் த கார்போஹைட்ரேட். டெட்ரோஸ் இதை பொறுத்த வரைக்கும் எரித்ரோஸ், எரித்ரோலோஸ். அதே மாதிரி இதுல கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா மோனோசாக்கரைடுனாலே ரெடியூசிங் சுகர், குறைத்தலை நிகழ்த்தும் சர்க்கரை. இது என்ன அப்படின்னா மோனோசாக்கரைடு அப்படின்னாலே ரெடியூசிங் சுகர், அதாவது குறைத்தலை நிகழ்த்தும் சர்க்கரை. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பெண்டிக் டெஸ்ட் அண்ட் ஃபில்லிங் டெஸ்ட். நமக்கு ஆல்ரெடி பெண்டிக் டெஸ்ட் வந்து நமக்கு 2015 பிஜி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கார்போஹைட்ரேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னா பெண்டிக் டெஸ்ட் அண்ட் ஃபில்லிங் டெஸ்ட். இதை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி அராபினோஸ் அப்படிங்கிறது வந்து கம் அராபிக். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து எது கேட்பாங்க டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி. ஸோ குளுக்கோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ரொட்டேட்ரி அப்படின்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி, டெக்ஸ்ட்ரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்சா இருக்கும். குளுக்கோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சுகர் அப்படின்னா கிரேப் சுகர். ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 கார்பன் தான், ஆனா இது லீவிலோஸ். ஸோ இது நினைப்பு வச்சுங்க. குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டெக்ஸ்ட்ரோஸ், ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது லீவிலோஸ், GDFL நினைப்பு வச்சுங்க. சரிங்களா? லீவலோட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸ்ல இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்டரோட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஞ்சில் அரேஞ்சா இருக்கும். அதாவது அதோடைய சுழற்சியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லக்கூடியது. ஃப்ரக்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் ஃபவுண்ட் இன் ஹனி அண்ட் ஸ்வீட் ஃப்ரூட் இஸ் கால்ட் த ஃப்ரூட் சுகர். ஃப்ரக்டோஸை வந்து பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹனி, அதே மாதிரி ஸ்வீட் சுகர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃப்ரக்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்வீட்டஸ்ட் சுகர். கேலக்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்காது அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஸ்டேஜ்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்காது.
மில்க் சுகர் கேட்பாங்க. மில்க் சுகர் வந்து லாக்டோஸ். அதே மாதிரி கேலக்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்சோ ஃபவுண்ட் இன் கிளைகோலிபிட்ஸ். எதோட சேர்ந்துருக்கும் அப்படின்னா கேலக்டோஸ் வந்து கிளைகோலிபிட்ஸோட இருக்கும். ஸோ மேனோஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்புமின் எக்கு. மேனோஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஆல்புமின் எக்கு. வுட்டில் இருக்கக்கூடியது ஹெவி செல்லுலோஸ். ஸோ இது எல்லாமே மோனோசாக்கரைட்ல வரக்கூடியதான். உலகத்திலே அதிகமான ஒரு டேஸ்ட், இந்த ஸ்வீட்டஸ்ட் டேஸ்ட் இருக்கக்கூடியதுக்கு பேர் என்ன அப்படின்னா டைமாட்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து டெமட்டோகாக்கஸ் டெனெலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து என்ன பண்றாங்கன்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. குளுக்கோஸ் பொறுத்த வரைக்கும் பிளட் சுகர். ஆஸ்பர்டமைன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிபிஷியல் ஸ்வீட். ஆஸ்பர்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஆர்டிபிஷியல் ஸ்வீட். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உலகம் ஃபுல்லா என்ன பண்றாங்க, இப்போ இந்தியா ஃபுல்லா வந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி வந்து சப்ளை பண்றான் அப்படின்னா அவன் வந்து கிலோ கணக்கில் சர்க்கரையை வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டான், கொட்டிட்டு இருக்க மாட்டான். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஆஸ்பர்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்வீட் டேஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஜாம் இந்த மாதிரி இதில் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கெமிக்கல் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணுவாங்க. கேலக்டோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பிரைன் சுகர். கேலக்டோஸ் பொறுத்த வரைக்கும் பிரைன் சுகர். சரிங்களா? இதுல தான் நமக்கு வந்து கேட்கக்கூடியது மோனோசாக்கரைடு பொறுத்த வரைக்கும். இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த மோனோசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஆல்டுலோஸ், குளுக்கோஸ், கீட்டோஸ், பிரக்டோஸ். மோனோசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஆக்சுவலா ஆல்டுலோஸ் இருக்கு, ஆல்டோஸ் இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு, ஆல்டோஸ், குளுக்கோஸ், அதுக்கப்புறம் கீட்டோஸ், அப்புறம் பிரக்டோஸ். இது எல்லாமே எதுல வருதுன்னா மோனோசாக்கரைட்ல வரக்கூடியதான். சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆல்டோஸ், குளுக்கோஸ், கீட்டோஸ், பிரக்டோஸ். ஸோ குளுக்கோஸ், பிரக்டோஸ், ஆல்டோஸ், கீட்டோஸ் எல்லாம் எதுல வருது அப்படின்னா மோனோசாக்கரைட்ல வரக்கூடியது, ஒற்றை சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது கிளைகோசைடிக் பாண்ட். இப்போ கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னால என்ன அப்படின்னா 2ல இருந்து 10 மோனோசாக்கரைடுகள் இணைந்து உருவாகிறது தான். 2ல இருந்து 10 மோனோசாக்கரைடு வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இணைந்து உருவாகலாம். இதுக்கு பேர் தான் வந்து ஒலிகோசாக்கரைடுன்னு சொல்லக்கூடியது. இதுல என்ன பாண்ட் இருக்கும் அப்படின்னா கிளைகோசைடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாண்ட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். Aldehyde or ketone group 1 monosaccharide react with the alcoholic group of another monosaccharide to form என்ன bond அப்படின்னா glycosidic bond. One molecule of H2O eliminate during the glycosidic formation என்ன அப்படின்னா dehydration அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நடக்குது. சரிங்களா? அதாவது வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ ஒலிகோசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை சாக்கரைடு இருக்குன்னு கேட்கலாம். 2ல இருந்து 10 வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறது தான் நமக்கு ஒலிகோசாக்கரைடு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இதுல நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒலிகோசாக்கரைடு பேஸ் பண்ணி கேட்கலாம். வேற என்ன ஒலிகோசாக்கரைடுல கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது டைப்ஸ் ஆஃப் த ஒலிகோசாக்கரைடு. இதுல வந்து என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா பொதுவா இதுல வந்து டைசாக்கரைடு, ட்ரை, டெட்ரா அந்த மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ டைசாக்கரைடு அப்படின்னா 2 மோனோசாக்கரைடு சேர்ந்தது தான் டைசாக்கரைடு. உதாரணத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சேர்ந்து காணப்படும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் டைசாக்கரைடு. இது ஈஸியா நினைப்பு வச்சுக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா டைசாக்கரைடு அப்படின்னு எழுதுனீங்கன்னா SML சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ்.
சரிங்களா? இதை நம்ம என்ன பண்ணலாம், நினைப்பு வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா நமக்கு இருக்கக்கூடியது ட்ரைஹாலோஸ். ட்ரைஹாலோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது. ஸோ SMLT அப்படின்னு நினைப்பு வச்சிட்டிங்கன்னா சுக்ரோஸ், மால்டோஸ், லாக்டோஸ், ட்ரைஹாலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டைசாக்கரைட். ஆல் டைசாக்கரைட்ஸ் ஆர் வாட்டர் soluble and sweet taste is known as sugar. எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட்டை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ மால்டோஸ் பொறுத்த வரைக்கும் இஸ் காமன் த மால்ட் சுகர். இதில் பொறுத்த வரைக்கும் லாக்டோஸ் இஸ் அ மில்க் சுகர். பீட்டா 1,4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. அதாவது குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் சேர்ந்ததுக்கு பேர் தான் லாக்டோஸ். ஸோ லாக்டோஸ்னு என்னன்னு கேட்பாங்க. லாக்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குளுக்கோஸோடைய கேலக்டோஸ் சேர்ந்ததுக்கு பேர் தான் லாக்டோஸ். லாக்டோஸ் அப்படிங்கிறது லீஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் மில்க். இது எதில் இருக்கு அப்படின்னா ஹியூமன் மில்க்ல இருக்கக்கூடியது. வெறும் 7% தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சுகர் இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப பிளான்ட் டிரான்ஸ்போர்ட் சுகர். இந்த சுக்ரோஸ்ங்கிறது என்ன அப்படின்னா டேபிள் சுகர். நம்ம வீட்டில் சாதாரண பயன்படுத்தக்கூடிய டேபிள் சுகர் எதுன்னா சுக்ரோஸ். கேன் சுகர், டேபிள் சுகர், கமர்ஷியல் சுகர் எப்படி வேணா வச்சுக்கலாம். இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஆல்பா டி குளுக்கோஸும் அண்ட் ஃப்ரக்டோஸும் சேர்ந்ததுக்கு பேரு தான். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். சரிங்களா? ஆல்பா டி குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்ததுக்கு பேர் தான் இதை நம்ம என்ன சொல்லுவோம் டைசாக்கரைட். அதாவது என்ன சொல்லணும்னா சுக்ரோஸ் சொல்லக்கூடியது நம்ம. ஸோ இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். சுக்ரோஸை பேஸ் பண்ணி கேட்டாங்கன்னா இது கேட்கலாம். ஸோ இதை பார்த்து வச்சுங்க. சுகர் நம்ம அதே மாதிரி சுக்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெர்டட் சுகர், தலைகீழான சுகர். ஸோ இதுவும் கேட்டதில்லை. ஸோ தலைகீழான சர்க்கரை இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்பா டி குளுக்கோஸ், ஆல்பா டி குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து சுக்ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது. லாக்டோஸ்னா குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ். சரி, குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் சேர்ந்தது பேர் தான் நமக்கு வந்து லாக்டோஸ். இதில் பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு கொஷின் கேட்கலாம். எப்பயுமே குளுக்கோஸ் காமனாக இருக்கும். குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் சேர்ந்தாதான் சுக்ரோஸ். ஏன்னா ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேமிச்சு வைக்கக்கூடிய பொருளை எதுனா சுக்ரோஸ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சேமிச்சு வைக்கும். சரிங்களா? டைசாக்கரைட் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேமிச்சு வைக்கும். நம்ம அதை எடுத்துக்கும் பொழுது என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா அதை திரும்பவும் நமக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோம். அது நமக்கு வந்து சுக்ரோஸ் ஃபார்ம்ல இருந்தாலும் நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது நமக்கு கேட்கலாம். ஒரு பிளான்ட் என்ன பண்ணுது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுக்ரோஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்வின் சைக்கிள்ல பிக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுல ஒரு 3, 6, 9 இதுல ஒரு 9, 18 அப்ப 18 ஏடிபி 18 ஏடிபி இதுல ஒரு 6, 6, 12 NADP என்ன பண்ணும் அப்படின்னா செலவு பண்ணும். இதை செலவு பண்ணி தான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சுக்ரோஸ் மாலிகுல வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஒரு சுக்ரோஸ் மாலிகுல்ல ஒரு சைக்கிள் தான் வருது. அப்ப 2 சைக்கிள் வரும். அப்ப 2 சைக்கிள்ங்கும் போது கரெக்ட் 9 ஏடிபி நினைச்சுங்க. 9 ஏடிபி 6 NADP கெஸ்ட். அப்ப 9 ஏடிபி 3, 9 ஓகே ரைட். அப்புறம் 6 NADP இது சேர்ந்துதான் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு ஒரு சுக்ரோஸ் மாலிகுலை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். சரிங்களா? இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இதே மாதிரி நான் உங்களுக்கு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்றது இந்த மெத்தட்லாம் வரும். அதை நான் உங்களுக்கு உள்ள போட்டோசிந்தசிஸ் நடத்தும் போது சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்து வச்சுங்க. ட்ரைசாக்கரைட், டெட்ராசாக்கரைட் என்னென்ன, பென்டாசாக்கரைட் என்ன அப்படிங்கிறது. இந்த ட்ரைஹாலோஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஹீமோலிம்ப். பூச்சி எல்லாம் பிடிச்சி நசுக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வெள்ளை கலர்ல ஒயிட்டா தான் இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து அதுல வந்து என்னதுன்னா அந்த ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்காது. அதனால நத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ரத்தமே என்ன பண்ணுன்னா வெள்ளை கலர்ல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு பிக்மெண்ட் இல்லாத ஒன்று. ஹீமோகுளோபின்ல மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு எதுனா அப்படின்னா டெட்ராசாக்கைடை பேஸ் பண்ணி கேட்கக்கூடியது.
வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பிணைப்புக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. ஆக்சுவலா வந்து டைசாக்ரைட்ல இருக்கக்கூடிய பிணைப்புக்கு பேரு கிளைகோசைடிக் பிணைப்பு. கிளைகோசைடு லிங்கேஜ் இருக்கும் அப்படின்னா கிளைகோசைடிக் லிங்கேஜ் இருக்கும். அதே மாதிரி கோவலன்ட் பாண்ட் ரொம்ப வலுவான ஒரு கோவலன்ட் பாண்ட், அதாவது சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப வலுவா நமக்கு வந்து டைசாக்ரைட்ல காணப்படும். ஸோ இதெல்லாம் டைசாக்ரைடு பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கக்கூடியது. அடுத்தது பாலிசாக்ரைடு. பாலிசாக்ரைடுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா கிளைகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பல சாக்ரைடுகள் ஒன்னா சேர்ந்து தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய லிங்கேஜ் என்ன அப்படின்னா கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான் இதுலயும் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல இருக்கக்கூடிய லிங்கேஜ் என்ன அப்படின்னா கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல வேற என்ன கேட்கலாம் நமக்கு? பாலிசாக்ரைடு பொறுத்த வரைக்கும் நாட் டேஸ்ட், எந்த ஒரு இனிப்பு சுவையுமே நமக்கு இருக்காது. டைசாக்ரைடு ஸ்வீட்டா இருக்கும். அதே மாதிரி மோனோசாக்ரைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்வீட்டா இருக்கும். கரெக்டா? மோனோசாக்ரைடு டேஸ்டா தானே இருக்கும், இல்ல டேஸ்ட் இருக்காதுங்களா? பார்க்கலாம். மோனோசாக்ரைடு டேஸ்டா டேஸ்ட் இல்லைங்களா? என்ன கொடுக்குறாங்க நமக்கு மோனோசாக்ரைடு? டீச்சர்ஸ் லைன்ல இருக்கீங்களா? ஓகே ஓகே, ஸ்வீட் டேஸ்ட் தானே இருக்கு. ஓகே ரைட். அடுத்தது ஆனா பாலிசாக்ரைடு மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா எந்த ஒரு டேஸ்ட்டுமே கிடையாது. ஆல் பாலிசாக்ரைடு வந்து நான் ரெடியூசிங், குறைத்தலை நிகழ்த்தா சர்க்கரை. எல்லா பாலிசாக்ரைடுமே என்ன அப்படின்னா குறைத்தலை நிகழ்த்தா சர்க்கரை. சுக்ரோஸ் என்ன அப்படின்னாலும் நான் ரெடியூசிங் சுகர், குறைத்தலை நிகழ்த்தா சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். எது அப்ப ரெடியூசிங் சுகர்? மூணுல எதுக்கு பேருங்க குறைத்தலை நிகழ்த்தும் சர்க்கரை? என்ன ஃப்ரக்டோஸ் வருதுங்களா? அப்ப ஃப்ரக்டோஸ் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு மோனோசாக்ரைட்ல வரக்கூடியது. இங்க எங்க கொடுத்துருக்கு? ஓகே ரைட். அப்ப மோனோசாக்ரைடு எல்லாமே குறைத்தலை நிகழ்த்தக்கூடியது. அப்ப மோனோசாக்ரைடுனா ரெடியூசிங். பாலிசாக்ரைட்ல சுக்ரோஸ் கேட்டாங்கன்னா நான் ரெடியூசிங். பாலிசாக்ரைடு கேட்டாங்கன்னா டைசாக்ரைட்ல சுக்ரோஸ் நான் ரெடியூசிங், பாலிசாக்ரைடு எல்லாமே நான் ரெடியூசிங். ஸோ மோனோசாக்ரைடு மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா குறைத்தலை நிகழ்த்தும். வேற எதுவுமே என்ன பண்ணாது? குறைத்தலை நிகழ்த்தாது. பாத்துங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் உண்டுங்க, டீப்பா கவனிங்க. அடுத்தது நமக்கு பாலிசாக்கரைடு என்ன பண்றோம்? ரெண்டா பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் ஹோமோ பாலிசாக்கரைட், ஹெட்டிரோ பாலிசாக்கரைடு என்ன பண்றோம் அப்படின்னா இதுல பிரிச்சுக்கிறோம். இப்ப ஹோமோ பாலிசாக்கரைடு இதுல வந்து என்ன பிணைப்பு இருக்குன்னு கேட்டாங்கன்னாலும் இதுலயும் வந்து நம்ம பார்த்தது வந்து கிளைகோசைடிக் லிங்கேஜ் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கிளைகான். இதுல நம்ம என்ன அப்படின்னா பார்த்தது. இதுல இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். என்ன லிங்கேஜ் இருக்குன்னு பாத்துங்க. இது இனிப்பு சுவை இருக்குமா அப்படின்னா இது இனிப்பு சுவை கிடையாது. பாலிசாக்கரைடு பொறுத்த வரைக்கும் இனிப்பு சுவை அப்படிங்கிறது இருக்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது நமக்கு வந்து ஹோமோ பாலிசாக்கரைடு. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது ஆக்சுவலா வந்து ஹோமோ பாலிசாக்கரைட்ல வரக்கூடியது. சரிங்களா? எதெல்லாம் ஹோமோ பாலிசாக்கரைட்ல வருதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். ஹோமோ பாலிசாக்கரைட்ல வரக்கூடியது ஆக்சுவலா வந்து நமக்கு எஸ் ஜி சிசி ஐ. சரிங்களா? HGC CCI அப்படின்னு வருது. இல்லைன்னா ஏதோ ஒரு ஈஸியா நினைப்பு வச்சுங்க. இதுல வந்து நமக்கு எஸ்ங்கிறது ஆக்சுவலா வந்து ஸ்டார்ச், ஜிங்கிறது கிளைகோஜன். ஏன்னா வந்து நமக்கு யாரெல்லாம் வந்து ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் இருக்காங்களோ அவங்களாம் கிளைகோஜன் தான்.
சி செல்லுலோஸ், அடுத்தது சிங்கிறது வந்து செல்லுலோஸ், இன்னொரு சி கைட்டின், ஐ அப்படின்னா இன்னுலின். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எதில் வருது அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஹோமோபாலிசாக்கரைடில் வரக்கூடியது. சரிங்களா? அதனால இது நினைப்பு வச்சுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் செல்லுலோஸ். செல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பீட்டா டி குளுக்கோஸ் கிட்டத்தட்ட 6000 10,000 வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய லிங்கேஜ் பீட்டா 1,4 லிங்கேஜ். அதே மாதிரி செல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் மெயினா எங்க இருக்கும் அப்படின்னா பிளான்ட் செல்வா தான் அரேஞ்ச் ஆயிருக்கும். உட்ல பொறுத்த வரைக்கும் செல்லுலோஸ் 50%, காட்டன்ல 90% எதனால ஆனதுன்னா செல்லுலோஸ்னால தான் ஆனது. சரிங்களா? இது வந்து மோஸ்ட் அபண்டன்ட், உலகத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு மாலிகுல் எது அப்படின்னா செல்லுலோஸ் தான். சோ இது நமக்கு என்ன பண்ணலாம் கேட்கலாம். அடுத்து ஸ்டார்ச். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டார்ச். ஸ்டார்ச் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ல வந்துடும். ஸ்டார்ச் எதுல வரும் அப்படின்னா உரு கொடுக்கும், இந்த இடத்துல எழுதிக்கங்க, ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். ஸ்டார்ச் எதுல வருது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட்ல வருது. அதாவது மெயின் ஸ்டோர் ஆஃப் த ஃபுட் பிளான்ட்ஸ். ஸ்டார்ச் பாலிமர் என்ன அப்படின்னா ஆல்பா டி குளுக்கோஸ் யூனிட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. அமேலோஸ், அதே மாதிரி அமேலோபெக்டின், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வரக்கூடியது. அமேலோஸ் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் இன் அயோடின், அமேலோபெக்டின் ரெட் கலர் இன் அயோடின். ஸ்டார்ச் பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% அமேலோஸ், 80% அமேலோபெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமேலோஸ் தான் வந்து 80% இருக்கும். அமேலோஸ் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து அமேலோஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதோட என்ன ஆட் ஆயிருக்கு, அமேலோபெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட லிங்கேஜ் வந்து 1,6 லிங்கேஜ். நம்ம ஸ்டார்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? என்னென்ன டெஸ்ட் அப்படின்னா ஃபெல்லிங் டெஸ்ட், பெண்டிக் டெஸ்ட், ஆக்சுவலா வந்து பெண்டிக் டெஸ்ட், மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீரியாடிக் ஆசிட் சிப் டெக்னிக்ஸ். பீரியாடிக் ஆசிட் சிப் டெக்னிக்ஸ். இந்த 3 டெக்னிக்ஸ்மே எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஆக்சுவலா வந்து எப்படி நினைப்பு வச்சுக்கலாம், பிபிஎம் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நினைப்பு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று நீங்க நினைப்பு வச்சுங்க, ஈஸியாக நினைப்பு வச்சுக்கிற மாதிரி. பெல்லிங் டெஸ்ட், பெண்டிக், பீரியாடிக் ஆசிட் டெஸ்ட், பெண்டிக் டெஸ்ட். சரிங்களா? இது நினைப்பு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இதை நினைப்பு வச்சுக்கலாம். எதுங்க மிஸ்? அயோடின் அதுவும் நம்ம ஸ்டார்ச்சை கண்டுபிடிக்கும் போது அதை ப்ளூ கலர்ல மாறக்கூடியது. இதுவும் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ஸ்டார்ச்சை கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து பொதுவா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா யூஸ் பண்றது. அதனாலதான் இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கறாங்க, ஸ்பெஷல் கேரக்டர் இதெல்லாம். அடுத்தது கிளைகோஜன். அடுத்தது என்ன அப்படின்னா கிளைகோஜன். கிளைகோஜன் அப்படின்னாலே பாக்டீரியா, ஃபங்கை இது எல்லாத்திலுமே, மனிதன் உட்பட எல்லாத்திலுமே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா கிளைகோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? இது எங்க அப்படின்னா லிவர் அண்ட் மசில்ஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்குது. சோ பொதுவா கிளைகோஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கக்கூடியது ஆல்பா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. கிளைகோஜன் கிவ் ரைட் டு த ரெட் கலர். அயோடின் நம்ம ஆட் பண்ணா என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கும்.
அதே மாதிரி ஃபங்கையோட ஸ்டோர் மெட்டீரியல் எதுனாலும் கிளைகோஜன் தான். ஸோ கிளைகோஜன் பொறுத்த வரைக்கும் நம்ம இது கேட்கலாம். இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாலிமர் குளுக்கோஸ். இதுல இருக்கக்கூடியது பேர் என்ன அப்படின்னா பாலிமர் குளுக்கோஸ். என்ன இருக்கு அப்படின்னா ஆல்பா 1,6 இருக்கு. ஆல்பா 1,6 அப்படின்னு சொல்லக்கூடியதான் கிளைகோஜன்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது கைட்டின் பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா நமக்கு இது வந்து ஒரு மோனோபாலிசாக்கரைடு தான். என் அசிட்டைல் குளுக்கோசமைட். லாஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 2019 டிஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. கைட்டின்ங்கிறது என்ன அப்படின்னா என் அசிட்டைல் குளுக்கோசமைட். இது ஆக்சுவலா வந்து ஃபங்கையோட செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பூஞ்சையுடைய வெளி அந்த சுவர் எதனால் ஆனது அப்படின்னா நமக்கு வந்து கைட்டின் அப்படிங்கிற பொருளால் ஆனது. அதே மாதிரி ஆர்த்தோபோட்ஸ் கணுக்காளிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதோடைய உடல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதனால் ஆனதுன்னா இது வந்து கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளால் ஆனது. ஸோ இது நமக்கு பொறுத்த வரைக்கும் கேட்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா அமினோ அமிலத்தோட இணைந்து மியூகோபாலிசாக்கரைடா மாறுதான். ஆக்சுவலா அந்த கைட்டின் என்ன பண்ணுது, அமினோ ஆசிட்டோட இணைந்து அமினோ ஆசிட்டுடன் இணைந்து என்னவா மாறுது அப்படின்னா மியூகோபாலிசாக்கரைடா மாறுது. மியூகோபாலிசாக்கரைடா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா மாறுது. இது கேட்கலாம். அடுத்தது நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு வந்து பாத்தீங்கன்னா இனுலின். இனுலின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரூட்ஸ் ஆஃப் டாகிலியா ஆர்கிடோக்ல வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. இது சிம்பிள் ஸ்மாலஸ்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் த பாலிசாக்கரைட் எதுனா இனுலின். சரிங்களா, இது வந்து டாகிலியாவோட ரூட். அதே மாதிரி ஆர்டோகோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேமிப்பு பகுதியா உணவா இருக்கும். அடுத்து டெக்ஸ்ட்ரின். டெக்ஸ்ட்ரின் பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் ஃபுட். ஈஸ்ட் பாக்டீரியாவில் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஃபுட் எதுனா டெக்ஸ்ட்ரின். இது வந்து இன்டர்மீடியட். ஒரு கிளைகோஜனுக்கும் ஸ்டார்ச்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியட். அடுத்தது வேற என்ன கேட்கலாம்னா அடுத்தது ஹெட்ரோபாலிசாக்கரைட். அடுத்து ஹெட்ரோபாலிசாக்கரைட்ல பொறுத்த வரைக்கும் மெயினா எக்ஸாம்பிள் நினைப்பு வச்சுக்கோங்க. எட்டிரோனால ரெண்டு ஒன்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஜாயின் பண்ணி ஜாயின் வரும். அதாவது உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அகார் அகார் இந்த மாதிரி வரும். பெப்டிடோ கிளைகான். இதுல எக்ஸெப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெப்பாரின் மட்டும் மாறும். ஹெப்பாரின் வந்து நமக்கு ஆக்சுவலா ஹெட்டிரோபாலிசாக்கரைட் தான், ஆனா ஒண்ணு மட்டும் இருக்கக்கூடிய ஒண்ணு. சரிங்களா, இது வந்து நமக்கு முக்கியமா கேட்கலாம். ஸோ இதுல வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அலுரினிக் ஆசிட் இருக்கு, அகார் அகார் ஹெப்பாரின். இது எல்லாமே டைசாக்கரைட்ல வரக்கூடியதான். சரிங்களா, அலுரினிக் ஆசிட் இன்னொரு பேர் என்ன சொல்றாங்க, அனிமல் சிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அலுரினிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் அனிமல் சிமெண்ட். அடுத்தது கான்ட்ரட்டியான் சல்பேட்டு. இது வந்து இணைப்பு திசுக்கள் இருக்கக்கூடியதான் இந்த கான்ட்ரட்டியான் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஹெப்பாரின். ஹெப்பாரின் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இந்த லீச் இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது உற்பத்தி பண்ணும். அதாவது அதை அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணிடும்னா பாடியில் அப்ளை பண்ணிருச்சுன்னா அப்படியே ரத்தம் உறையாம கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அந்த ஹெப்பாரின்ங்கிற பொருளை என்ன பண்றாங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு சிசேரியன் அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. பிளட் கிளாட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்றாங்க. அடுத்து பெக்டின். பெக்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆக்சுவலா இது வந்து பிளான்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதெல்லாம் சேர்ந்ததுன்னா மெத்திலேட் கேலக்டோயுரேனிக் ஆசிட், கேலக்டோஸ், அரபினோஸ் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பெக்டின். பெக்டின் பொறுத்த வரைக்கும் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட். எது இருக்கு அப்படின்னா மிடில் லேமெல்லாவில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். கால்சியம் மெக்னீசியம் ரெண்டும் சேர்ந்து கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட்டும் சேர்ந்து எதை உருவாக்கும்னா மிடில் லேமெல்லா உருவாக்கும். அடுத்து ஹெமி செல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் மேனோஸ், கேலக்டோஸ், அரபினோஸ், சைலோஸ் சொல்லக்கூடியது. ஸ்டோர் மெட்டீரியல்
phytol is ovariform. இதை பொறுத்த வரைக்கும் இந்த billiard ball and artificial ovary இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டைன் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இதோட பிளான்ட் சிமெண்ட் எதுன்னா பெக்டின். ஓகேங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அனிமல் சிமெண்ட் எதுன்னு கேட்பாங்க. அனிமல் சிமெண்ட் எதுங்க? அலுமினிக் ஆசிட்டுக்கு பேர் தான் அனிமல் சிமெண்ட். அடுத்தது மியூகோபாலிசாக்கரைட். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா மியூகோபாலிசாக்கரைட். இது வந்து நமக்கு ஸ்லைமி பாலிசாக்கரைட். இது வந்து a bind protein and water called the mucopolysaccharide. சரிங்களா, புரோட்டீன் அண்ட் வாட்டர் எது சேர்ந்ததுன்னா இந்த மியூகோபாலிசாக்கரைடுங்கிறது ஒரு புரோட்டீனும் வாட்டர் மாலிகுலும் சேர்ந்ததுக்கு பேர் தான் மியூகோபாலிசாக்கரைட். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா அலுமினிக் ஆசிட், கான்ட்ராக்டியான், ஹெப்பாரின் கொடுத்திருக்காங்க. பெப்டிடோகிளைகான் அதே மாதிரி present in a cell wall of bacteria. N-acetyl glucosamine, N-acetyl muramic acid, peptidochain இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா மியூகோபாலிசாக்கரைட்ல வரக்கூடியது. அகார் அகார் ஆக்சுவலா வந்து நமக்கு மியூகோபாலிசாக்கரைட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் கேட்கும்போது நம்ம ஸ்கூல் புக் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி வர்றதுனால ஹெட்டிரோபாலிசாக்கரைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலா வந்து அகார் வந்து ரெட் ஆல்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால இது ஆக்சுவலா வந்து நமக்கு மியூகோபாலிசாக்கரைட். ஒருவேளை ஆப்ஷன்ல வந்து நமக்கு மியூகோபாலிசாக்கரைட் இருந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கணும்? மியூகோபாலிசாக்கரைட் தான் ஆன்சர் பண்ணிருக்கணும். பிரித்தி மிஸ் உங்களுக்கு அப்படியே மூட் பண்ணுங்க, மூட் ஆக மாட்டேங்குது. போயிட்டீங்க கிளாஸ் கவனிக்காம. அடுத்து லிபிட், கொழுப்பு பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் and it is derives by the component known as a lipid அப்படிங்கிறாங்க. லிப்பிடுங்கிற வார்த்தை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துறது யார் அப்படின்னா ஃப்ளோர். இவர் தான் வந்து லிப்பிட் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஸோ காம்பவுண்ட் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் இந்த சேர்ந்தது தான் நமக்கு என்ன அப்படின்னா லிப்பிட்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா இதோட ரேஷியோ என்ன அப்படின்னா நமக்கு வந்து 2:1 ஹைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் 2:1 அப்படிங்கிற ரேஷியோ நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா, ஸோ இது நமக்கு கேட்கலாம். இதே வந்து குளுக்கோஸா இருந்தா C6H12O6, ஸோ 6 ஆக்சிஜன். அதாவது நமக்கு இந்த ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து C6H12O6 1:2:1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷியோ நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ஆக்சுவலா கொழுப்பு பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா நீர்ல கரையாது. எதுல கரையும் அப்படின்னா ஆர்கானிக் சால்வெண்ட்ல கரையும். அசிட்டோன், குளோரோஃபார்ம், பென்சீன், ஹாட் ஆல்கஹால் எல்லாம் கொதிக்க வச்ச ஆல்கஹால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு கரையும். கொழுப்பு தண்ணியில கரையாது. ஓகேங்களா, அதே மாதிரி கொழுப்புங்கிறது லிப்பிட்ங்கிறது do not form the polymer. சரிங்களா, ஆக்சுவலா வந்து லிப்பிட் ப்ரொவைட் த மோர் தென் டபுள் எனர்ஜி. கார்போஹைட்ரேட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு டபுள் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. ஸோ கார்போஹைட்ரேட் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது ஃபேட்டா மாதிரி ஸ்டோரேஜா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆகும். சரிங்களா, அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்ல கலோரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் இருக்கணும். அதுக்கு மேல கலோரி லெவல் கிடைக்கும் பொழுது நம்ம அதுக்கான ப்ராப்பரான ஒர்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா இது நம்ம பாடியில வந்து ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிச்சு. சரிங்களா, இது என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிச்சு. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க ஸ்டோரேஜ் ஆகுன்னா மெயினா நமக்கு தொப்பை பாம் ஆகுது இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா எக்ஸஸா இருக்கக்கூடியது. நம்ம வந்து எடுத்துக்கிட்ட ஃபுட்டுக்கு தகுந்த வேலை செய்யல அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிக்கும் இது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா, எப்ப தேவையோ நீங்க ஒரு நேரம் சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்துல திரும்ப என்ன பண்ணிக்கும் அங்க இருந்தது யூட்டிலைஸ் பண்ணி திரும்பவும் கார்போஹைட்ரேட்டா கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸா மாத்தி எடுத்துக்கும். சரிங்களா, இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடியது, பார்த்து வச்சுக்கோங்க.
அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா லிப்பிடு தான். கொழுப்பு என்ன அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர்ல இருந்து பாதுகாக்கக்கூடிய பொருள் எதுனா நம்ம கொழுப்பு தான். சரிங்களா? அதே மாதிரி நல்லா நம்ம ஒரு குளிர்ந்த பகுதிக்கு போறோம்னா கொழுப்பு அதிகமா இருந்தா இந்த குளிரை வந்து தாங்கக்கூடிய சக்தி என்ன பண்ணும் அப்படின்னா பாடிக்கு கிடைக்கும். சரிங்களா? முக்கியமான ஒண்ணு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த யாரெல்லாம் வந்து குளிர் பிரதேசத்துல வந்து இருக்கிறாங்களோ நல்லா கொழுப்பு முழுக்குன்னு இருப்பாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா அதிகப்படியான பாடியில ஸ்டோரேஜ். சரிங்களா? ஏன்னா சன்லைட் இருந்தா தானே வேர்க்கும் எல்லாம் நடக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி லாஸ் ஆகும். எனர்ஜி லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பே நமக்கு இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மேக்சிமம் கொஞ்சம் ஃபேட்டபிள் பர்சனா இருப்பாங்க. அடுத்து லிப்பிட்ஸ். அடுத்து நமக்கு என்ன அப்படின்னா லிப்பிட்ஸ். லிப்பிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிரேக்க சொல் எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு லைபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் உருவாயிருக்கும். லைப்போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகும். ஸோ லைப்போஸ் இந்த கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா லைப்போஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல வந்து பொதுவா இது எங்க சேமிச்சு வைக்கப்படுது அப்படின்னா நமக்கு நம்மளுடைய அடிபோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்கள்ல வந்து நமக்கு சேமிச்சு வைக்கப்படுது. சரிங்களா? இதுல பொறுத்த வரைக்கும் these are ester like the chain fatty acid, alcohol. Major simple lipids alcohol வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஹைட்ராக்சி சுகர் ஆல்கஹால் கிளிசரால் சொல்லக்கூடியது. இது என்ன பாண்ட் இருக்கு அப்படின்னா எஸ்டர் பாண்ட் தான் வந்து பொதுவா கொழுப்புல இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்னா எஸ்டர் பாண்ட். Such a type of lipid is called the triglyceride. 3 molecules of water released during the formation of triglyceride. மூணு சேர்ந்து என்ன பண்ண அப்படின்னா உருவாகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சிதைவுறும் கொழுப்பு சிதைவுறா கொழுப்புன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல பிரிச்சுக்கலாம். சரிங்களா? சிதைவுறும் கொழுப்பு சிதைவுறா கொழுப்புன்னு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்ப நமக்கு வந்து இந்த சிதைவுறும் கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியில இருந்து எடுத்துக்கணும். சிதைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நிமிஷம் நான் தெளிவா சொல்லிடுறேன். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் saturated fatty acid. சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தமிழ்ல எழுதிக்கங்க நிறைவுற்ற கொழுப்பு. இதுக்கு பேரு நிறைவுற்ற கொழுப்பு. சரிங்களா? இதுல என்ன பண்ணும் அப்படின்னா என்னென்னலாம் அமிலம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டீரிக் அமிலம், பால்மெட்டிக் அமிலம், அதுக்கப்புறம் இன்னும் 2-3 இருக்கு. கொடுத்துருக்காங்களா? இல்ல, சரி நோட் பண்ணீங்க. இந்த இடத்துல நோட் பண்ணீங்க. பால்மெட்டிக் ஆசிட், ஸ்டீரிக் ஆசிட், அதுக்கப்புறம் மெரிஸ்டிக் ஆசிட், அதுக்கப்புறமேட்டு லாரிக் ஆசிட், லாரிக் ஆசிட் LAURIC லாரிக் ஆசிட். ஸோ இது எல்லாமே சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல இருந்து வெளியில இருந்து எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே வெளியில சாப்பிடக்கூடிய ஃபுட்டு. சரிங்களா? உதாரணத்துக்கு தேங்காய், பாமாயில், இந்த மாதிரி இதுல வந்து அதிகமான கோழி, இறைச்சி இந்த மாதிரி பொருள்ல இருக்கக்கூடியதான் இந்த நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இது வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா நிறைவுற்ற கொழுப்பு. இது நம்ம என்ன பண்றோம் வெளியில இருந்து எடுத்துக்கிறோம். நிறைவுற்ற கொழுப்பு சேச்சுரேட்டட் எங்க இருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெளியில இருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சேச்சுரேட்டட் அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுல வந்து அதிகப்படியான இது நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இது பண்றோம்னா
அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், இந்த பாடியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வார்ம் அப்பாக வச்சுக்கணும். எக்ஸசைஸ் பண்ணுறது, ஓடுறது, விளையாடுறது, இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒன்று செய்யணும். சரிங்களா? உட்காந்த இடத்துலையே உட்காந்துட்டு இருந்தோம்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க இடத்த விட்டு நகராமல் இருக்காங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒபிசிட்டி என்ன பண்ணும், வயிற்றில் இருக்கக்கூடிய தசைகள் அப்படியே ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் வயிறு என்ன பண்ணும் அப்படின்னா படைச்சிக்கிட்டு வரும். சரிங்களா? நம்ம பார்க்குறோம்ல, போலீஸ்காரங்கெல்லாம் பார்க்குறோம், டீச்சர்ஸே நிறைய பேர் பார்க்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ஒபிசிட்டி. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா கொழுப்பு பூரா என்ன பண்ணும், நமக்கு அடி வயிற்று சுவரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆகும். சரிங்களா? நம்ம உடனே போறோம் ஜிம்முக்கு போய் எல்லா வேலையும் பண்றோம்னா எடுத்த உடனே தொப்பை குறையாது. நம்ம ஃபேஸ்ல இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் குறைஞ்சிட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இது குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இது வந்து நிறைவுறா கொழுப்பு. சரிங்களா? இந்த கொழுப்புக்கு பேர் என்ன அப்படின்னா அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா நிறைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அது நிறைவுற்ற கொழுப்பு, இது நிறைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுவும் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு, ஓலிக் ஆசிட், லினோனிக் ஆசிட், இல்லினோனிக் ஆசிட்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கு. லின் ஒலிக் ஆசிட், லின் ஒலினிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன அப்படின்னா ரெண்டு இருக்கு. சரிங்களா? ரெண்டு இந்த மாதிரி என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். இதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதான். அன்சாச்சுரேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா உடலுக்கு நன்மை தரக்கூடியது. இந்த கொழுப்பு வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடியது. சரிங்களா? இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்ஃபிளவர் ஆயில்லாம் வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு பிரிக்கலாம், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு பிரிக்கலாம். இப்போ பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டுக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபியூபா. இதுதான் வந்து ஃபியூபா. சரிங்களா? இதுதான் வந்து ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியூபா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லினோனிக் ஆசிட், இல்லோனிக் ஆசிட், அராக்கிடினிக் ஆசிட், புரோஸ்டோகிளான்சின், இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி ஒமேகா 6 கொழுப்பு, ஒமேகா 6 ஆலிவ் ஆயில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல வருது அப்படின்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ல வருது. இன்னொன்னு இருக்கு மியூஃபா, மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட். இது எதுல இருக்கு அப்படின்னா இது ஆக்சுவலா வந்து ஓலிக் ஆசிட். இது வந்து ஓலிக் ஆசிட். இது வந்து ஆலிவ் ஆயில்ல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கு. சரிங்களா? அமெரிக்காவில் இருக்கிறவங்க ஆலிவ் ஆயில் சாப்பிடலாம், ஏன்னா அவங்க ஊர்ல தான் விளையுது. நம்ம ஊர் எடுத்துக்கிட்டோம்னா 1 லிட்டர் 1500 ரூபாய். அவ்வளோலாம் வாங்கி என்ன பண்ண முடியாது, நம்மளால சாப்பிட முடியாது. சரிங்களா? அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உடல் உழைப்பு ஏன்னா நடக்கிறது ஏதோ ஒன்று நம்ம ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குறைஞ்சிரும். ஸோ ரெண்டு வகையானது இருக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்ன டைப் இருக்குன்னா சிம்பிள் காம்பவுண்ட் டிரைவ்டு. சரிங்களா? சிம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரைகிளிசரைடு வேக்ஸ். வேக்ஸ் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயரே உங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த ஏர் வேக்ஸ், ஹனி கோம்ப், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்ஸில் வரக்கூடியது. இதோட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கிளிசரால் ஃபேட்டி ஆசிட், இதுல சேச்சுரேட்டட், அன்சாச்சுரேட்டட். இது வந்து நிறைவுற்ற கொழுப்பு, இது நிறைவுறா கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. கரெக்டுங்களா? இல்ல தப்பா? எது நிறைவுற்ற கொழுப்பு, எது நிறைவுறா கொழுப்புங்க? இதுதான் வந்து நிறைவுறா கொழுப்பு. இதுல எது நல்லதுங்க? இதுதான் நல்லது. இது வந்து பாத்தீங்கன்னா கெட்ட கொழுப்பு. இது என்ன பண்ணணும், வெளியில இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து பொதுவா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாடியிலேயே வந்து நமக்கு செக்ரிகேட் ஆகும். ஸோ இதை பார்த்து வச்சுங்க. அடுத்தது நம்ம பிரிக்கும் பொழுது மோனோ அண்ட் பாலி அப்படின்னு என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம். மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அதுக்கப்புறம் பாலி அன்சாச்சுரேட்டட் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இதுல வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் எக்ஸாம்பிள் ஓலிக் ஆசிட்.
பாலி அன்சாச்சுரேட்டட் ஆசிட்டுக்கு வந்து லினோலிக் ஆசிட் இல்லோனிக் ஆசிட் இது நமக்கு கேட்கலாம். ஓலிக் ஆசிட் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மோனோசாச்சுரேட்டட். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்கலாம். மோனோசாச்சுரேட்டடுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஓலிக் ஆசிட். அடுத்தது பாஸ்போலிபிட். பாஸ்போலிபிட்னா லெஸ்தின் சப்பாலின். கிளைகோலிபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா செரிப்ராய்ட்ஸ், கேங்கோலிசைடு. அடுத்தது டிரைவ்டு லிப்பிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வருவிக்கப்பட்ட புரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனா ஸ்டீராய்டு, ஸ்டீரால், கரோட்டினாய்டு. இது மூணுமே நமக்கு என்ன அப்படின்னா வருவிக்கப்பட்ட புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? கரோட்டின், சாந்தோபின். ஏன்னா இது வந்து ஆக்சிஜன் டெரிவேட்டிவ்ஸ். சாந்தோபின்ல எதுல வரும் அப்படின்னா ஆக்சிஜன் டெரிவேட்டிவ்ஸ்ல வரக்கூடியது. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் லிப்பிட்ஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். இது வரைக்கும் லிப்பிட்ஸ் பேஸ் பண்ணி கொஷின் கேட்கல, அதனால இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வேக்ஸ். வேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மோனோகிளிசரைட். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டு ஃபார்ம் வாட்டர் இன்சாலிபிள் கோட்டிங். நீர்ல கரையாது. பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்கின்னு, அனிமல் ஸ்டெம், லீவ்ஸ், ஃப்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆகிருக்கும். காதில் இருக்கிற வேக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனி கோம்பில் இருக்கக்கூடிய வேக்ஸு எல்லாமே இதுக்கான எக்ஸாம்பிள். கான்ஜுகேட்டட் அண்ட் காம்பவுண்ட் லிப்பிட்ஸ். சரிங்களா? இணைப்பு புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காம்பவுண்ட் லிப்பிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் பொறுத்த வரைக்கும் ஓகே, இதில் வந்து நமக்கு கான்ஜுகேட்டட் லிப்பிட்ஸ்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னலாம் கேட்கலாம் அப்படிங்கிறத நமக்கு பார்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது செப்பாலின். செப்பாலின்னு வரும், எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்பிங்கோ லிப்பிட்ஸ் வருது. கிளைகோ லிப்பிட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேட்டி ஆசிட், ஒரு ஸ்பிங்கோசின், கேலக்டோஸ் சேர்ந்தது. இதுதான் வந்து நமக்கு கேங்கோலிசைடுன்னு சொல்லக்கூடியது. ஒயிட் மேட்டர் ஆஃப் த பிரெயின், கேங்கோலிசைடு பிரெயினோட அந்த வெள்ளை பகுதியில் இருக்கக்கூடியது. அடுத்து டிரைவ்டு லிப்பிட்ஸ், வருவிக்கப்பட்ட புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஆர் கான்ஜுகேட்டட். டிரைவ்டு லிப்பிட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது இன்சாலிபிள் வாட்டர் அண்ட் சாலிபிள் இன்ஆர்கானிக் சால்வெண்ட்ல தான் என்ன பண்ணும் அப்படின்னா இது கரையும். ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்துங்க. இதுல வேற என்ன கேட்கலாம்னா ஸ்டீராய்டு பேஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஏன்னா நம்ம ஸ்கூல்லயும் வந்து நம்ம ஸ்கூல் புக்லயும் இந்த ஸ்டீராய்டு பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது சிக்கலான ஒரு கூட்டு பொருளுக்கு பேர் தான் ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டீராய்டு இங்க இருக்கு பாருங்க, ஸ்டீராய்டு. ஒரு சிக்கலான ஒரு கூட்டு பொருளுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்சுவலா இதுக்கு இந்த உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீராய்டுக்கு உதாரணம் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மாவுடைய மெம்பரைன் எதனால் ஆனது அப்படின்னா ஸ்டீராய்டு அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. இது கேட்கலாம். அதே மாதிரி ஸ்டீரால் பொறுத்த வரைக்கும் விட்டமின் டி, எர்கோஸ்ட்ரால், பைலிக் ஆசிட், ஸ்டீரோன். இது வந்து ஸ்டீரோன்ஸ் அப்படிங்கிறது செக்ஸ் ஹார்மோன், அட்ரினோகார்டிடோ, இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியது. இதை பார்த்து வச்சுங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கிறது ஸ்டீராய்டு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டீராய்டு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து மைக்கோபிளாஸ்மாவுடைய மெம்பரைன், வெளிச்சவ்வு. ஆக்சுவலாக சொல்ல போனால் வெளிச்சவ்வு எதனால் ஆனது அப்படின்னா ஸ்டீராய்டால ஆனது. இந்த பியூப்பாலாம் பார்த்து வச்சுங்க. மீப்பாலாம் பார்த்து வச்சுங்க. பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், அதே மாதிரி மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது புரோட்டீன். அடுத்த முக்கியமான கான்செப்ட் என்னன்னா புரோட்டீன். புரோட்டீன் நமக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க. புரோட்டீன் அப்படிங்கிற சொல்ல முத சொன்னது யாரு அப்படின்னா பெர்லிசியஸ் அண்ட் முல்டர். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருப்பாங்க. இந்த கிரீக் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன மீனிங்னா ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் இடம். புரோட்டீனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா
வைத்திருத்தல், இடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கிரீக் வேர்டு பேஸ் பண்ணி கேட்கலாம். ஹோல்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் புரோட்டீன். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா அமினோ அமிலம், காரம் அல்லது அமிலம் இரண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றதா நமக்கு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி pH வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி அமினோ அமிலம் வந்து கார நிலையில இருக்கலாம், அமில நிலையில இருக்கலாம். ஸோ ரெண்டு மாதிரியுமே அரேஞ்ச் ஆயிருந்தா அதுக்கு பேரு ஆம்பிடெர்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்போடெர்ரிக். ஆம்போடெர்ரிக். ஆம்போடெர்ரிக்னா என்ன அர்த்தம்? பிளஸ் ஆர் மைனஸ். அதாவது எப்படி சொல்லணும்னா இப்படி வச்சுக்கலாம். அதாவது pH பொறுத்த வரைக்கும் பேஸ் ஆசிட்டாவும் இருக்கலாம். அதாவது 6.9 வரைக்கும் ஆசிட், 7.1 இருந்து பேஸ் காரம், 7னா நியூட்ரல் வாட்டர். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா ஸ்விட்டர் அயானி இருக்கும். இது கேட்ட கொஸ்டின். இதுல என்ன பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்விட்டர் அயானி அப்படின்னு சொல்லக்கூடியது அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி இதுல காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே இதுல இருக்கக்கூடிய காம்பவுண்ட். புரோட்டீன் சொல்லக்கூடியது வந்து ஒரு பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிட். இது சொன்னது யாருன்னா ஃபிஷர் அண்ட் ஆப்னிஸ்டர் தான் இது சொல்லியிருப்பாங்க. மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குன்னா 20. ஆம்பிஸ்டெரிக் பார்த்துக்கங்க. ஆம்பிஸ்டெரிக் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா அதாவது ஆசிட்டாவும் இருக்கலாம் அல்லது பேஸா இருக்கலாம். இதுல ரெண்டுல ஏதோ ஒண்ணு. சரிங்களா? இதுல பார்த்து வச்சுங்க. அடுத்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்படி எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். இப்ப எசென்சியல் பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. திரியோனைன், வேலைன், லியூசின், ஐசோலியூசின், லைசின், மீத்தோனைன், பினாலைனின், டிரிப்டோபன், அர்ஜினைன், ஹிஸ்டின். அர்ஜினைன் அண்ட் ஹிஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா செமி எசென்சியல். இது வந்து ஸ்பெஷல், அதனால இதை கேட்கலாம். அர்ஜினைன் அண்ட் ஹிஸ்டின் மட்டும் எதுல வருது அப்படின்னா பகுதி எசென்சியலா இருக்கும். எசென்சியல்னா தேவையான அப்படின்னு அர்த்தம். இதே வந்து நான் எசென்சியல்ல வந்து அதுலயும் 10 இருக்கு. கிளைசின், அலனைன், செரைன், சிஸ்டைன், ஆஸ்பெர்டிக் ஆசிட், குளுட்டமிக் ஆசிட், அஸ்பர்ஜின், குளுட்டமைன், டைரோசின், புரோலைன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எசென்சியல். இது தனியா எடுத்து என்ன பண்ணணும், நம்ம எழுதுனாதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஓகேங்களா? ஜுட்டரானி பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஜுட்டரானியை பொறுத்த வரைக்கும் நேர்மின் அணியும் இருக்கும், எதிர்மின் அணியும் இருக்கு. அதனால இதோட நிகர மின்னோட்டம் என்னன்னா 0. ஜுட்டர் அணியோட நிகர மின்னோட்டம் என்னன்னா 0. சரிங்களா? பெரும்பாலும் அமினோ அமிலம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பாண்டுல வருது அப்படின்னா ஆர் பாண்டுல தான் வருது. ஆர் தொகுப்புல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரும். பொதுவா இருக்கக்கூடிய பாண்ட் என்னன்னா பெப்டைடு பாண்ட் தான் இதுல அரேஞ்ச் ஆயிருக்கு. புரோட்டீன்ல இருக்கக்கூடிய பாண்ட் எதுன்னா பெப்டைடு பாண்ட். அதே மாதிரி இன்சுலின் அப்படிங்கிற புரதத்தை வந்து முதல்ல வரிசைப்படுத்தினது யாரு அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. இன்சுலினை வந்து முதல் 1953ல ஃப்ரெட்ரிக் சங்கர் இவர் வந்து பயோடெக்னாலஜிலையும் வருவாரு. நமக்கு 2019 நினைக்கிறேன் அந்த பிஜி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஃப்ரெட்ரிக் சங்கர். அதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றது ஸ்கூல் புக்கு படிங்கன்னு சொல்லி. நான் குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2019லயும் நீங்க வந்து ஒரு 15 கொஸ்டின் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 2019ல எதிர்பார்த்திருக்கலாம். 2021 நீங்க சாதாரணமா 70 கொஸ்டின் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அவ்வளோ கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்கூல் புக்ல தான் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? யாராவது ஸ்கூல் புக் நடத்தியிருந்தாங்கன்னா அழகா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பாஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஈஸியா தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. அடுத்தது அமினோ ஆசிட். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா அமினோ ஆசிட்.
அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எசென்சியல் அமினோ ஆசிட், நான் எசென்சியல் அமினோ ஆசிட், செமி எசென்சியல் அமினோ ஆசிட். செமி எசென்சியல்ல வந்து பாத்தீங்கன்னா இது 2 தான் இருந்தது. ஆனா இதுல வந்து 10, இதுல ஒரு 10 இருந்தது. ஓகேங்களா? செமி எசென்சியல்ல 2 தான். ஹிஸ்டிடினும் அர்ஜினைன் மட்டும்தான். அடுத்தது அசிட்டிக் அலிபாட்டிக் அமினோ ஆசிட், நேச்சுரல் அலிபாட்டிக் அமினோ ஆசிட், பேசிக் அலிபாட்டிக் அமினோ ஆசிட். ஸோ இதில் அலிபாட்டிக் அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் கிளைசின் அண்ட் அலனைன். அரோமேட்டிக் அப்படின்னா பினைலனைன் டைரோசின். இது கேட்கலாம். அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ல 2 இருக்கு, பினைலனைன் அண்ட் டைரோசின். சல்ஃபர் அமினோ ஆசிட்டிக்னா 2 தான், சிஸ்டைன் மீத்தோனைன் அண்ட் சிஸ்டீன் அப்படின்னு வரும். சிஸ்டைன் இது வந்து சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். சிஸ்டைன், சிஸ்டீன், சிஸ்டீன் வரும். சிஸ்டீன், மீத்தோனைன். இது மூணுமே சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். இது 2-3 தடவை கேட்டிருக்காங்க. ஹைட்ராக்சி அலிபாட்டிக் அமினோ ஆசிட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் செரைன் திரியோனைன். அலிபாட்டிக் அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் அர்ஜினைன் அண்ட் லைசின். பாருங்க, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட்னா ஹிஸ்டிடின். அரோமேட்டிக் அலிபாட்டிக் அமினோ ஆசிட்னா ட்ரிப்டோபன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துங்க. அதே மாதிரி போலார் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் கேட்ட கொஸ்டின் பேசிக் அமினோ ஆசிட் எதுன்னு லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஸோ டிஆர்பி 2019-21 கேட்ட கொஸ்டின். எது பேசிக் அமினோ ஆசிட்னா லைசின், அர்ஜின், ஹிஸ்டிடின். இது 3 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் அமினோ ஆசிட். நான் போலார் ஆர் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, அதாவது துருவமற்ற அப்படின்னு சொல்லக்கூடியது. துருவமற்ற ஆர் குரூப் கிளைசின், அலனைன், வேலைன், லூசின், ஐசோலூசின் இது எல்லாமே நான் போலார். போலார் பட் அன்சார்ஜ்டு, அதாவது பாசிட்டிவோ நெகட்டிவோ சார்ஜ் இல்லாம இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செரைன், திரியோனைன், சிஸ்டீன் இதெல்லாம் வருது. அடுத்தது நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் குரூப் அப்படின்னா அஸ்பெர்டிக் ஆசிட், குளுட்டமிக் ஆசிட். ஸோ இது நமக்கு கேட்ட கொஸ்டின் பேசிக் அமினோ ஆசிட். இதை பார்த்துக்குங்க. ஸோ இது கேட்பாங்க. ஆசிட் அமினோ ஆசிட் எதுன்னு இந்த தடவை கேட்கலாம். அப்போ ஆசிட்டிக் அமினோ ஆசிட்டுக்கு 2 தான் இருக்கு. ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆஸ்பெர்டிக், இன்னொன்று குளுட்டமிக். இது ரெண்டுமே ஆசிட் பேஸ் பண்ணி வரக்கூடியது. பேஸ் காரம் பேஸ் பண்ணி வரக்கூடியது மொத்தம் 3 இருக்கு. காரத்துல வந்து லைசின், அர்ஜின். கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது அடிப்படை அமினோ அமிலம், பேசிக் அமினோ ஆசிட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுல 3 இருக்கு. ஹிஸ்டிடின். சரிங்களா? ஸோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஏரியா. இது கேட்டது, இது ஒன்றும் கேட்கலாம். அசிடிக்ல 2 தான், ஆஸ்பர் குளுக்கோ, ஆஸ்பர் குளுட்டமிக் ஆசிட். அடுத்தது அமினோ ஆசிட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பாயிண்ட் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஆல் த அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, கிளைசின் இஸ் சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட் எதுன்னு கேட்டிருந்தாங்க. கிளைசின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். ட்ரிப்டோபன் பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் அமினோ ஆசிட். இது கேட்ட கொஸ்டின். கிளைசின் அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் அமினோ ஆசிட். அதே மாதிரி ஆல் த அமினோ ஆசிட் பொறுத்த வரைக்கும் லீவர் ரொட்டேட்டரி. கிளைசின் மட்டும் நான் ரொட்டேட்டரி. இதுவும் கேட்டதா கேட்கலாம். இது எக்ஸெப்ஷன் கேஸ். ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட் எதுன்னு கேட்பாங்க. ஹிஸ்டிடின், புரோலைன், ஹைட்ராக்சி பியூரைன். இது 3 நினைப்பு வச்சுங்க. அதே மாதிரி ஆல்கஹாலிக் அமினோ ஆசிட் இது எல்லாமே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்கஹாலிக் அமினோ ஆசிட் அப்படின்னா செரைன்,
சரியா? இப்போ என்ன பண்றான், ஆல்கஹால் அடிச்சுட்டு செரின் என்ன பண்றா, திரியிறா. ஓகே, ஆல்கஹால் அடிச்சு செரின் என்ன பண்றா, திரியிறா. ஸோ இது என்னது, நமக்கு ஆல்கஹாலிக் அமினோ ஆசிட் செரின் திரியிறா அப்படின்னு நினைப்பு வச்சுங்க. அடுத்து ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட். ஹெட்ரோசைக்ளிக் அப்படின்னா ஹிஸ்டிடின், புரோலைன், ஹைட்ராக்சி புரோலைன், ஹைட்ராக்சி புரோலைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுக்கு இது வந்து ஹெட்டிரோக்கு வருது. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது நினைப்பு வச்சிட்டிங்கன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். ஹைட்ராக்சின் இங்க இருக்கிறது அதே தான், இங்க இருக்கிறத சொல்லியிருக்கேன், அப்படியே எடுத்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இங்க இருக்கு பாருங்க, ஹிஸ்டிடின், புரோலைன், ஹைட்ராக்சி புரோலைன். அதைத்தான் நான் எடுத்து அப்படியே இங்க ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட்னு சொல்லியிருக்கேன். கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது ஹெட்ரோசைக்ளிக் அமினோ ஆசிட் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது ஈஸியா நம்ம வச்சுக்கலாம். ஆல்கஹால் அப்படின்னா செரின், ஆல்கஹால் அடிச்சு என்ன பண்றா, திரியிறா, முடிஞ்சது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். சல்பர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் பல தடவை கேட்ட கொஸ்டின், சிஸ்டைன், மீத்தோனைன். சரிங்களா? அரோமேட்டிக் அமினோ ஆசிட்னு கேட்டாங்கன்னா, அரோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் இதுல வந்து மொத்தம் 3 இருக்கு. என்னென்ன அப்படின்னா பினைல், டைரோசின், ட்ரை. அரோமேட்டிக் வந்து 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால நீங்க என்ன பண்ணணும், தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணி இதை நீங்க மெமரி பண்ணி தான் ஆகணும். இல்ல ஏதாவது ஒரு கோடோட மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டு வச்சுக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா அமினோ ஆசிட் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அடுத்தது புரோட்டீன் மாலிகுல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாண்ட் அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த பாண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. அதாவது பெப்டைடு பாண்டு, ஹைட்ரஜன் பாண்டு, டைசல்பைடு பாண்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது வந்து சாலிபிள் இன் வாட்டர். டெர்சரி ஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலிபிள் இன் வாட்டர். புரோட்டீன் ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் எதுனா பெப்டைடு பாண்டு தான். ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, டைசல்பைடு பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அரேஞ்ச் ஆகிருக்கும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. வேற என்ன கேட்கலாம்னா இதுல ஹைட்ரோபோபிக், நீரை வெறுக்கக்கூடிய பண்பு. அதே மாதிரி அயோனிக் பாண்ட், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணா அதே மாதிரி குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கேட்கலாம். இது முக்கியமான ஒண்ணுங்க, இது ஏற்கனவே கேட்டிருக்காங்க. புரோட்டீன் இருக்கக்கூடிய குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். ஒரு புரோட்டீன் வந்து கோள உருவம் அடையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு புரோட்டீன் வந்து கோள உருவம் அடையறதுக்கு காரணமே இந்த டெர்ஷரி புரோட்டீன் தான். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு புரோட்டீனுக்கு கோள வடிவத்தை அளிக்குது. சரிங்களா? அதே மாதிரி செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து லிங்க்டு பை ஹைட்ரஜன் பாண்ட். அடுத்து இதுல கேட்கக்கூடியது குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய பாண்ட் என்ன அப்படின்னா பாலிபெப்டைடு பாண்ட். குவாட்டர்னரி 4வதா இருக்கக்கூடியது. இதுல இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா பாலிபெப்டைடு பாண்ட் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய, தனித்தனியா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது பண்ணலாம். ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், பிரைமரி ஸ்ட்ரக்சர் என்ன நமக்கு ஃபார்ம் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க. பிரைமரி ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் சீக்வன்ஸ், நீள் வரிசை. செகண்ட் சொல்லுங்க, என்ன பாண்ட் இருக்கு செகண்ட்? செகண்ட் வந்து ஹைட்ரஜன். ஓகே, தேர்ட் ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க. ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பாண்ட் இருக்கு. இது வந்து கோள உருவம் அடையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டெர்ஷரி பாண்ட் தான்.
அப்போ 3 வகையான பாண்டு வந்து ட்ரெஷரி இதில் நமக்கு வந்து இருக்கு. அடுத்தது குவாட்னரி பாண்ட். குவாட்னரி பாண்டு பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு நமக்கு? பாலிபெப்டைடு. ஸோ கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு கொஸ்டின் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்சா இருக்கலாம். இதுல பிரைமரில என்ன பாண்ட் இருக்குதுங்க? எந்த பாண்டும் இல்லையா? இதுவும் பெப்டைட் பாண்டா? ஸோ இது பெப்டைட் பாண்டு. பிரைமரில பெப்டைட் பாண்டு, செகண்டரியில ஹைட்ரஜன் பாண்டு, 3 தேர்டுல எல்லாமே இருக்கா? ஓகே, தேர்டுல வந்து எல்லாமே இருக்கு. ஓகே, ஹைட்ரஜன் பாண்டு இருக்கு, பெப்டைடு பாண்டு இருக்கு, பாலிபெப்டைடு பாண்டுமே 3ல எல்லாமே இருக்கு. 4th பொறுத்த வரைக்கும் பாலிபெப்டைடு பாண்டு. ஸோ பாண்டு பொறுத்த வரைக்கும் முதல் வரிசையில பெப்டைடு இருக்கு. அதே மாதிரி ரெண்டாவதுல ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜன், 3 எல்லாமே, அதான் எல்லாமே இருக்கு மொத்தத்துல. அதான் எல்லா பாண்டுமே 3ல வந்துருது. 4ல வந்து பாத்தீங்கன்னா பாலிபெப்டைடு. ஸோ இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துங்க. இது சின்ன ஏரியா தான், ஆனா கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டே கொடுத்துருக்குறாங்க அவங்க டிஆர்பிக்கு படிக்கிறதுக்கு. அவ்வளோ கான்செப்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஒரு சின்னதாக ஒரு டாபிக் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த +2 புக்கில் அந்த கால்குலேஷன் வரும். ஒரு தடவை கெமிஸ்ட்ரி சார் வந்து பார்த்தீங்கன்னா சார் இந்த கால்குலேஷன் போடுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவருக்கு ஆக்சுவலாக வந்து அந்த ஐடியா சொன்னதே அப்புறம் நான் தான் சொல்லலை அவங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, இந்த கான்செப்ட் தான் சார் இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து ஒரு 37% கொடுத்துருக்குறாங்க, இது எப்படி சார் போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஓகே உங்களுக்கு பயோகெமிஸ்ட்ரியில் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நானே நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா பயோகெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிலேட்டடான ஒரு இது அப்படிங்கும்போது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நடத்தலாம். சரிங்களா? நீங்கள் அப்படியெல்லாம் போய் வாலண்டரியார்ட்டையும் கேட்க வேண்டாம். அவங்க கேட்டாங்கன்னா மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சார் இல்லை சார் நான் பயோகெமிஸ்ட்ரி வேணா உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லுங்கள். சரிங்களா? வாலண்டரியாக போய் எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஸ்கூலில் போயிட்டு என்ன பண்ணணும், அந்த ஒரு படத்தில் வரும் இல்லையா, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும். அப்படியே தான் இருக்கணும். எதையாவது நீங்கள் முன்னெடுத்து செஞ்சீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் தான் செய்யணும். சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. சார் தினமும் நான் காய்கறி வேணுது கொடுத்துறேன் சார், எங்கள் வீட்டுக்கு வர வழியில தான் சார் சந்தை இருக்குது அப்படின்னு வாய் விட்டீங்கன்னா தினமும் நீங்கள் தான் காய்கறி வாங்கி தரணும். அதை பார்த்து வச்சுங்க. சரிங்களா? அதையெல்லாம் கரெக்டாக நான் மெயின்டைன் பண்ணணும். வேற வழி கிடையாது. செய்யலாம், நல்லது செய்யலாம், செய்யாமல் போகணும் இல்லை, செய்யலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் நம்ம தலையில கட்டிட்டு அப்படியே அழகாக ஒதுங்கிடுவாங்க. சரி, இது புரோட்டீனோட இது பார்த்து வச்சுங்க, அமினோ ஆசிடோட. அடுத்து புரோட்டீன் இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் கன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்னரி மொத்தம் 4 பாண்டு பார்த்தோம். அதே மாதிரி ஆல்பா ஹெலிக்ஸ், செகண்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம 3ஆ பிரிச்சுக்கிறோம். ஆல்பா ஹெலிக்ஸ், பீட்டா ஹெலிக்ஸ், கொலாஜன் ஹெலிக்ஸ்னு பிரிச்சுக்கிறோம். பேசிக் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள், கான்ஜுகேட்டட், டெரைவேட்டிவ் இருக்கு. நமக்கு டெரைவேட் இருக்கு. சிம்பிள் பொறுத்த வரைக்கும் ஃபைப்ரஸ், குளோபுலார். கான்ஜுகேட்டடை திரும்பவும் நம்ம பிரிக்கிறோம். இதில் பொறுத்த வரைக்கும் மீகோ புரோட்டீன், குரோமோ புரோட்டீன், மெட்டலோ புரோட்டீன், பிளாவோ புரோட்டீன். அதே மாதிரி இதில் வந்து நியூக்ளியோ புரோட்டீன், கிளைகோ புரோட்டீன். கிளைகோ புரோட்டீன் நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். இன்டர்ஃபெரான் இதுதான் கிளைகோ புரோட்டீன். 2016 பிஜி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். நியூக்ளியோ புரோட்டீன் ஹிஸ்டோன்ஸ் புரோலமைன், லிப்போ புரோட்டீன், லிப்போடெலிக், பாஸ்போ புரோட்டீன். இதை பார்த்துங்க. கேசிட் மில்க் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடியது. ஸோ இதில் நமக்கு கேட்கக்கூடியது சிம்பிள் புரோட்டீன் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபைப்ரஸ் புரோட்டீன் அண்ட் குளோபுலார் புரோட்டீன், இது ரெண்டுமே சிம்பிள். கான்ஜுகேட்டட் புரோட்டீன் அப்படின்னா நியூக்ளியோ, குரோமோ, லிப்போ, பாஸ்போ. இது எல்லாமே எதில் வருதுன்னா கான்ஜுகேட்டட் புரோட்டீன்ல வருது. ஸோ ரிபோசோம்லாம் எதில் வருதுன்னு கேட்பாங்க. குரோமோட்டின், ரிபோசோம் எல்லாம் வந்து நியூக்ளியோடைடில் வரக்கூடியது. ஓகேங்களா? கான்ஜுகேட்டட் புரோட்டீன் நியூக்ளியோல வரக்கூடியது. இதை பார்த்து வச்சுங்க. ஸோ இது கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா, கொஞ்சம் தெளிவாக தான் படிக்கணும். லெஸ்தின் புரோட்டீன் எதுனா பைப்ரினோஜன்,
மெட்டலோப்ரோட்டீன், கிளைகோப்ரோட்டீன். இது வந்து பிளட் குரூப். இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபெரான், ரெசிஸ்ட் அகைன்ஸ்ட் தி வைரஸ், இந்த மாதிரி இதுக்கு எதிரான ஒரு இது. சோ இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ZDNA பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டயட் எக்ஸாம்ல வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் டிஎன்ஏ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ZDNA பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அதோடைய பேஸ் பேர் பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஆக்சுவலா டிஎன்ஏ ஆர்என்ஏ. டிஎன்ஏ 40%, ஆர்என்ஏ 1.5%. புரோட்டீன் பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஹிஸ்டோன் அண்ட் நான் ஹிஸ்டோன். இதுல வந்து பேசிக் புரோட்டீன் இருக்கும், புரோட்டமைன் இருக்கும். ஹிஸ்டோனா நமக்கு தெரியும், H1, H2, H2B, H3, H4. நான் ஹிஸ்டோன்னா அதெல்லாம் எதுவுமே நமக்கு என்ன இருக்காது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்காது. அதே மாதிரி நியூக்ளியோடைடு 2015 பிஜி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், பாஸ்பேட், சுகர், நைட்ரஜன், பேஸ். ஸோ பைரிமிடின் இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். பைரிமிடின் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி எழுதிக்கணும், அடினைன் தைமின் கோனைன் சைட்டோசின். இதுக்கு பேர் பைரிமிடின், சாரி இதுக்கு பேர் பியூரின், இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் பைரிமிடின். ஏன்னா தைமினுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணலாம், யுராசில் வந்து வரலாம். ஸோ பைரிமிடின் சொல்லக்கூடியது தைமின் வரலாம், அதே மாதிரி யுராசில் வரலாம், அப்புறம் சைட்டோசின் வரலாம். ஸோ சைட்டோசின், யுராசில், தைமின் இதெல்லாமே எதில் வருது அப்படின்னா பைரிமிடின்ல வரக்கூடிய கான்செப்ட். பியூரின் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது அடினைன் குவானைன், ரெண்டுமே நமக்கு எதில் வரும் அப்படின்னா பியூரின் வரும். இந்த டிரான்சிஷன் டிரான்ஸ்வெர்ஷன் பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஒரு பியூரினுக்கு பதிலாக இன்னொரு பியூரின், ஒரு பைரிமிடினுக்கு பதிலாக இன்னொரு பைரிமிடின் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்சிஷன். டிரான்ஸ்வெர்ஷன்னா இப்படி ஒரு பியூரினுக்கு பதிலாக ஒரு பைரிமிடின், ஒரு இதுக்கு இந்த மாதிரி ரீப்ளேஸ் ஆகக்கூடியது. ஒரு பைரிமிடினுக்கு பதிலாக பியூரின் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அடுத்தது டிஎன்ஏவோட கேரக்டர். சரிங்களா? இதெல்லாம் டிஎன்ஏ டைப் பார்க்கணும், ஆர்என்ஏ டைப் பார்க்கணும். இது இன்க்ளூடிங் நம்ம ஸ்கூல் புக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதோட இருக்கட்டும். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிமைனிங் இருக்க